உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் ராஜேந்திரனோட இயக்கத்தில் பவிஷ் நாராயணன், நாகதுர்கா, செல்வராகவன், KS ரவிக்குமார், வனிதா விஜயகுமார் அண்ட் டீம் நடிச்சிருக்கிற லவ் ஓ லவ் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். படத்தோட ட்ரைலர் கட்ஸ் பார்த்த உடனே சரி, இந்த காலத்து பசங்க இருக்கக்கூடிய அந்த 2K கிட்ஸு, ஆல்ஃபா, அப்புறம் என்னது ஜி, அந்த மாதிரியான பசங்களுடைய லவ் ஸ்டோரிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள் அதை பேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னு தான் நம்ம உள்ளே போனோம். பட் இந்த படம் சர்ப்ரைசிங்லி வந்து எனக்கு நிறைய மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்தது. ஸோ ஹீரோ பவிஷ் அவரும் நாகதுர்காவும் வந்து லவ் பண்ணுறாங்க. எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டவே இல்லை. அதான் அந்த படத்தில் வந்து டைரக்டர் பண்ண நிறைய டச்சில் வந்து ஒரு முக்கியமான டச் இதுதான். ஏன்னா பொதுவாக வந்து லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அந்த மொமெண்ட் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதான் படத்தோடைய மெயின் ஆதாரம். அந்த காதல் வந்து எந்த அளவுக்கு ஆழமானது, ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்கிறதுக்கு அந்த ஆடியன்ஸ் வந்து இந்த லவ்வெல்லாம் ஜெயிக்கணும், இல்லை இந்த லவ் புட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு மொமெண்ட்டு வந்து ஆடியன்ஸ்க்கு வரணும்ல. அந்த மொமெண்ட்டையே சொல்லாமல் வந்து ஸ்டோரியை வந்து அவருடைய போக்குக்கு வந்து சொல்லியிருக்காரு. அந்த அப்ரோச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பொதுவாக வந்து இந்த சமீப காலங்களில் வரக்கூடிய படங்கள் வந்து ஒரு ஆர்டராக இல்லாமல் நான் லீனியர் பேட்டர்ன் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக வருது. ஏன்னா இப்போ திடீர்னு கதை நடந்துக்கிட்டு இருக்கும், கட் பண்ணால் வந்து நான் லீனியரில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், கட் பண்ணால் அதுக்கு இங்கே ரிலவெண்ட்டான ஒரு கேரக்டருடைய ட்ராவல் வரும், அது இங்கே கனெக்ட் ஆகும். ஸோ இதை தான் வந்து இந்த நான் லீனியர்னு சொல்கிறோம். பட் சினிமாவோட பேட்டர்ன் அப்படி ஆரம்ப காலங்களில் இல்லை. ஓப்பனிங்கில் டைட்டில் கார்டு போடுவாங்க, எண்டில் வந்து கதை திரைக்கதை வசனம் போட்டதுக்கப்புறமா ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் வரும், பாட்டு வரும், அதுக்கப்புறம் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் வரும், வில்லன், அதுக்கப்புறம் காமெடியனுடைய ட்ராக் வரும், அப்புறம் பிரச்சனை வரும், முக்கியமான கட்டத்தில் பிரேக் வரும், அப்புறம் செகண்ட் ஆஃப் போகும். இதுதான் பேட்டர்ன் ஆஃப் சினிமாவாக இருந்தது. பட் இப்போ எல்லாமே மாறி போனதில் வந்து இப்படியும் கதை சொல்லலாம், டைரக்டருடைய போக்கிலையும் வந்து கதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு படமாக வந்து இந்த லவ் ஓ லவ் வந்திருக்கு. ஸோ எனக்கு டைரக்டர் வந்து இதுக்காக நான் ஸ்பெஷலாக வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஹீரோ பவிஷ் நாராயணன். ஸோ எனக்கு அவருடைய ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து தனுஷ் மாதிரியே வந்து நடிக்கிறாரு, அவருடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு. பட் இவர் வந்து சினிமாவுக்காக சில விஷயங்களை கேரி பண்ணுறாரா அப்படின்னு பார்க்குறப்ப நான் ரியல் டைமில் ஒரு 2-3 டைம் அவரை மீட் பண்ணப்பையும் அவர் இயல்பாகவே அப்படி தான் இருக்கிறாரு. ஏன்னா அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவருக்கு அதோடைய ஜீனுடைய ஜெனட்டிக்கல் டாமினன்ஸ் அதிகமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மல் திங், காமன் திங் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதனால் இதை வந்து மிகைப்படுத்தி பேசுகிறதுக்கோ இல்லை குற்றம் சொல்லி பேசுகிறதுக்கோ பெரிய விஷயம் இல்லை. அங்கே ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு, அவர் மாமா ஒரு பெரிய சூப்பர் ஆக்டர். ஸோ ஆப்வியஸ்லி அவருடைய பெரிய ரிசம்பிளன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா லுக் வைஸ் வந்து அது நிறையா இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பெரிய கமெண்ட்டாக சொல்கிறதுக்கான ஒரு இடமா இருக்குது. பட் நிச்சயமாக வந்து அவருக்கு என்ன வருமோ அதை நிறைய விஷயங்கள் நிறையவே பண்ணியிருக்காரு. என்னென்னா வாய்ஸும் பக்காவாக பொருந்தி போகுது. அவருடைய மாடுலேஷன் வந்து ஆரம்ப காலங்களில் இந்த திருடா திருடி படம், அப்புறம் வந்து தேவதையை கண்டேன் படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் பண்ணியிருப்பார்ல, அந்த கைண்ட் ஆஃப் மாடுலேஷன் எல்லாமே அப்படியே வாய்ஸும் செட் ஆகி போகுது. இது வந்து நேச்சுரலாக வந்தது. யாராவது வாய்ஸுக்கெல்லாம் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வருவாங்களா என்ன? ஸோ நேச்சுரலாகவே நடந்ததுனால தான் இந்த பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கான ஸ்டோரிகளை செலக்ட் பண்ணி அதை பவிஷ் வந்து பண்ணலாம் அப்படின்னு தேடி வர்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அவருக்கு பேசிக்காக நல்லா நடிக்க வருது, கேரி பண்ண தெரியுது, ரொம்ப அசால்ட்டாகவும் பண்ணுறாரு, எமோஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து சூப்பராக கேரி பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் மெயினான விஷயம். ஸோ ஹீரோயின் நாகதுர்கா இவங்க வந்து யார் அப்படின்னு தேடினப்போ வந்து ஆந்திராவில் இவங்களை பற்றி பயங்கரமாக சொல்கிறாங்க. பெரிய இன்ஃப்ளூயன்ஸருங்க, அந்த பொண்ணு என்ன போட்டாலும் வந்து ரீல் போட்டாலும் 8 மில்லியன் 9 மில்லியன் அசால்ட்டாக அடிச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறமா தான் அவங்கள போய் தேடி பார்த்து, ஓ நாகதுர்காவுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கா அப்படின்னு. தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபேஸ் வந்து இன்னும் பரிச்சயமாகாத ஒரு முகம் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் 2-3 படங்களுக்கு பிறகு அந்த அக்செப்டன்சி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு இதில் வந்து வெயிட்டான ரோல் தான், ஹீரோவுக்கு ஈக்குவலாக வந்து கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ரோல் தான். அது அவங்க நிறைய இடங்கள் நிறையா டெலிவர் பண்ணியிருக்காங்க. பட் சில ஆங்கிள்ஸில் வந்து பார்க்குறப்ப அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்மேட்சஸ் வந்து நிறைய இடங்களில் சில ஆங்கிள்ஸில் வந்து தெரியுது. தென் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செல்வராகவன், அவருடைய மாமா, யார் ஹீரோ பவிஷோடைய மாமா, ஒரு போலீஸ்காரராக இந்த கதையை வந்து நகர்த்திட்டு போகக்கூடிய ஒரு ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. அவர் எப்பவுமே சட்டிலாக தான் பண்ணுவார், ஆனால் அதையும் இப்போல்லாம் உடச்சி நிறைய கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பட் இந்த படத்தில் வந்து இது யூஸ்வல் செல்வராகவன் ஸ்டைல், உட்காந்து வந்து ஒருத்தர் கூட வந்து கான்வோவில் இருந்தாருன்னா எப்படி பேசுவார் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இந்த இதில் அவருக்கு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு. அதன் பிறகு வந்து அப்பாவாக வந்து KS ரவிக்குமார், டிபிக்கல் பையன் மேலே பாசத்தை கொட்டக்கூடிய அப்பா, பையன் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு அவமானப்படுத்திட்டா அப்படின்னோடனே கோபத்தை கொட்டக்கூடிய அப்பா, அந்த டிப்பிக்கல் அப்பா கேரக்டரை நீட்டாக வந்து கேரி பண்ணியிருக்காரு. எனக்கு வனிதா விஜயகுமார் ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள வந்து கரெக்டாக வந்து ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா தடபுடலாக வந்து பண்ணிட்டு டக்குன்னு
டக்குன்னு இப்படி வரதுக்குள்ள அப்படி காணாமல் போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுற மத்தியில் இந்த படத்தில் கதையோட போக்கில் வந்து அவங்களும் ஒரு பெரிய ரோல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ மாதர் சங்க தலைவியாக வனிதா விஜயகுமாரோட ரோல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீட்டாகவும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. தென் இந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு மியூசிக் டைரக்டர் அந்த பையன் பிரதீப் பார்த்திபன் நல்லா இருந்தது. அதாவது கவனிக்கக்கூடிய வகையில் வந்து அவருடைய இது மியூசிக்கல் சென்ஸ் வந்து இருந்தது. கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து அவர் நிச்சயமாக கவனிக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப்பும் வந்து எனக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. முத்தையா கோபால் ரத்னத்துடைய சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு வந்து நீச்சா வந்து பக்காவாக செட் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் டெக்னிக்கல் டீமும் சரி, இந்த படத்தோடைய காஸ்டிங்கும் சரி, எடுத்துகிட்டு போன இதை வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லைல்ல, காஸ்டிங்க்கு டைரெக்டாக வந்துட்டேன். ரைட், படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்படி காதலிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லவே இல்லைல்ல, காதலிக்கிறாங்க. இந்த யூஸ்வலாக வந்து காதலில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, பொதுவாக இந்த காதலிகள் தன்னுடைய காதலனுக்கு எவ்வளவு வந்து முடியும், அதாவது செலவு பண்ணுறதுக்கோ சூழ்நிலைகளை வந்து சமாளிக்கிறதுக்கோ எவ்வளவு வந்து அவரால் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமலே வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு கட்டத்தில் வந்து முதல் பாதி முழுக்க தன்னுடைய தகுதிக்கு மீறி காதலி கேட்டார் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி செலவு பண்ணுறாரு, கடன் ஆகிறாரு, வேலை போகுது, ஹீரோவுக்கு எல்லாமே நடக்குது. பேக் டு பேக் அவமானங்கள் தொடர்ந்து வருது. ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு லவ்வே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு போகிறப்ப ஹீரோயின் வந்து நோ, எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும், என்னுடைய காதல் நீ மட்டும்தானே இவங்க வந்து அப்படிவாதமாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ என் ரோலை வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு நீ பண்ணு. நீ வந்து என்னோட கேரக்டரில் இருந்து எனக்கான எல்லா விஷயத்தையும், நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணேன் லவ் பண்ணுறப்ப அதை எல்லாத்தையும் 4 மாதம் நீ பண்ணு. அப்படி மட்டும் நீ பண்ணி தாக்கு பிடிச்சிட்ட அப்படின்னா லவ்வை வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா LL3 கொடுத்துரு, அதாவது லவ் லீவிங் லெட்டரா புதுசாக சொல்லியிருக்காங்க, L3ன்னு பேர் இதுக்கு பேர், அதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஹீரோ அடம் பிடிச்சி நிற்கிறாரு. ஸோ அப்படியே செகண்ட் ஹாஃபில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவோட ரோலை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது, இணைந்தார்களா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இது கேட்குறப்ப எனக்கு லைட்டாக வந்து தேவதையை கண்டேன் டச் வருது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. பட் அதில் வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இது வேற. ஏன்னா அதை வந்து கடைசியில் கோர்ட்டில் போட்டு வழக்காக வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி போராடி ஒத்துக்க வச்சு ஃபைனலாக போவார். அதே மாதிரி ரோமியோ ஜூலியட் படம் ஜெயம் ரவி ஹன்ஷிகா பண்ணது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து வேற லைஃபுக்குள்ளே வந்து போய் மூவ் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஜெயம் ரவி கழட்டி விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எப்படி வந்து லவ்வை ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் இந்த படத்தோடைய கதை அப்படியே வேற. ஹீரோ வந்து வேணாங்கிறாரு, ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு நீ தான் வேணும்னு சொல்கிற இடத்துல நிற்கிறாங்க. ஸோ அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லவ் படத்தோடைய கதையாக வந்து இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத் பசங்களுக்கு டெஃபினட்டாக இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகுங்க. நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. அவங்க வந்து ரியல் லைஃப்பில் வந்து பொருத்தி பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்ன என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருக்கே, ஐயோ இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது, ஐயோ இதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூமெண்ட்டெல்லாம் அவங்க கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் தான் அந்த படம் வந்து இருக்குது. ஸோ எனக்கு அந்த டைரக்டருடைய அந்த இதுவும் பிடிச்சிருந்தது. நான் லீனியர்லேயே நான் கதை சொல்ல மாட்டேன், ஆர்டராகவும் கதை சொல்ல மாட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணியிருந்தாரு. அது நல்லா ரசிக்கும்படியாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத் பசங்களுக்கும் சரி, லேடிஸும் சரி, அவங்களும் நிறைய இடங்களில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மொமெண்ட்டும் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஓவரால் இளைஞர்கள் கூட்டத்துக்கு பிடித்த ஒரு படமாக இந்த லவ் வந்து இருக்கும். தியேட்டரில் வந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த லவ் படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் டீம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் RJ ரோஹிணி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.